என்னம்மா நடந்தது? வெளிநாட்டுக்கு ஜெர்மன் போகிறவங்க தான் வலிக்கிட்டாங்க. தன்னை வேறு எங்கேயோ நாட்டுக்கு கொண்டு போயினா அந்த அலுவல் தான் நடக்குதுன்னு சொன்னாப்புல. இப்போ திடீரெண்டு ஏற்றி கொண்டே எங்கேயோ ஒரு கேம்பில் விட்டுருக்கணும். மொழியும் தெரியாது தானே. அப்போ இவர் தமிழாளி இவர் ஒரு ஆள் தான். என்னோடையும் அவர் அங்கே போன அப்புறம் தொடர்பு இல்லை. அடுத்தடுத்த நாளே பயிற்சியை கொண்டு விட்டாங்களா. வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுவதாக கூறி ரஷ்ய இராணுவத்திடம் விற்கப்பட்ட முள்ளியவளை குடும்பஸ்தன். முள்ளியவளை கிராமத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தற்போது பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. ஒரு குடும்பஸ்தனை வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வழங்குவதாக கூறி ரஷ்ய இராணுவத்திடம் விற்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் அவர் துரதிர்ஷ்டவசமாக ஊருக்கு திரும்ப முடியாத பரபரப்பான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பலரையும் கம்பிக்க செய்துள்ளது. முள்ளியவளையில் வாழும் அந்த தாய் பிள்ளைகள் அதிர்ச்சியுடன் உறைந்து போயினர். குறிப்பிட்ட குடும்பம் தற்போது மிகுந்த நெருக்கடியிலும் வேதனையிலும் வாடி வருகிறது. இந்த நிலையில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு துரைராசா ரவிகரன் அவர்களால் நேரில் சென்று நிலவரத்தை அறிந்து கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தரை மீண்டும் ஊருக்கு கொண்டு வரும் கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவரின் முயற்சியால் இந்த கஷ்டத்தில் உள்ள குடும்பத்தினரை மீட்டெடுத்து அவர்களுக்கு தேவையான உதவி வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டுக்கு ஜெர்மன் போறவங்க தான் வலிக்கிட்டாங்க. திடீரென்று ஒரு வாகனம் வந்து தான் அவரை ஏற்றினது. தன்னை வேறு எங்கேயோ நாட்டுக்கு கொண்டு போயினோம் அந்த அலுவல் தான் நடக்குதுன்னு சொன்னாப்புல. இப்போ திடீரெண்டு ஏற்றி கொண்டே எங்கே ஒரு கேம்பில் விட்டுருக்கணும் சொல்லி இவருக்கு மொழியும் தெரியாது தானே. அப்போ இவர் தமிழாளி இவர் ஒரு ஆள் தான். மற்ற என்னோடையும் அவர் அங்கே போன அப்புறம் தொடர்பு இல்லை. அடுத்தடுத்த நாளே பயிற்சியை கொண்டு விட்டாங்களா. எல்லா இடமும் அறிவிச்சாச்சு. ஏது மறைஞ்சா சொல்லுங்க இப்போ ஹாஸ்பிட்டலான் இருக்கிறதால துப்புரா எழுதி போட்டு இது இந்த எனக்கு தானே நான் தேவைன்னா கவர்னரோட காய்க்கிறதுக்கு அவற்ற விவரத்தை இப்ப யாருன்னு தெரியுமா உள்நாட்டுக்கு ஏற்றினாங்க. புஷ்பமாலா பாலச்சந்திரன். எனக்கு இருக்கும் அந்த விவரம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த எல்லாம் தேவையில்லை. வெளிநாடு செல்லுதல் பலரின் கனவாக இருக்கிறது. வேலை வாய்ப்பு, கல்வி, தொழில் முன்னேற்றம் அல்லது சுற்றுலா போன்ற காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் மக்கள் தங்கள் பயணத்தை முறையாக திட்டமிட வேண்டும். சரியான வழிகளில் செயல்படுதல் எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்க உதவும். வெளிநாடு செல்லும் முன்பு அனைத்து தேவையான ஆவணங்களையும் தயார் செய்வது முக்கியம். பாஸ்போர்ட், விசா, கல்வி சான்றுகள், வேலை வாய்ப்பு கடிதம் போன்றவற்றை சரியாக பரிசோதிக்க வேண்டும். ஆவணங்களில் சிறிய தவறே பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். வெளிநாடு செல்ல முன் செல்வது சார்ந்த இடத்தின் விவரங்களை அறிந்து கொள்வது முக்கியம். அங்கு இருக்கும் கலாச்சாரம், சுற்றுச்சூழல், வாழ்க்கை முறை, மொழி போன்றவற்றை பற்றி முன்னாய்வு செய்தல் இடர்பாடுகள் குறையும். மேலும் அரசாங்க விதிமுறைகளையும் சரியாக கடைபிடிக்க வேண்டும். சிலர் வெளிநாடு செல்லும் ஆசைகளை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபடுகின்றனர். இவர்களிடமிருந்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருத்தல் அவசியம்.